வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எக் ரெசிபி தான். மலபார் எக் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம் வாங்க. தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், ஒரு முழு பூண்டு, 2 பச்சை மிளகா ஃபிளேவருக்கு ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா மெயின் காரம் வந்து நம்ம வரமிளகால இருந்தா வரப்போகுது. ஜஸ்ட் ஒரு ஃபிளேவருக்காக நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 10 to 15 வரமிளகா சுடு தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கணும். இதோட சின்ன துண்டு புளி கொஞ்சோண்டு சேர்க்கிறேன். ஏன்னா இந்த டிஷ்க்கு நம்ம தக்காளி யூஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு புளிப்புனஸ் வந்து இந்த புளி தான் தரப்போகுது. முதல்ல வந்து நம்ம முட்டை வேக வச்சுக்கலாம். முட்டை வேக வைக்கும் போது உடையாம இருக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே முட்டைய நம்ம ஒன்னொன்னா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா முட்டை உடையாம வரும். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேகிறதுக்கு ஒரு 10 to 15 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். உங்களுக்கு நல்லா ஹார்டா வேணும்னா 10 மினிட்ஸ், ஒரு சாஃப்ட் பாயில் வேணும்னா 8 மினிட்ஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். ஊற வச்ச மிளகாயை வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். நம்ம இதோட புளியும் சேர்த்துக்கணும் இல்லையா, அதையுமே நான் எடுத்துக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு முழு பூண்டு உரிச்சோம் இல்லையா, அந்த பூண்டுல பாதி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3 பூண்டு மட்டும் ரீடைன் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். அரைக்கும் போது இதுலேயே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப தின்னா நீளமாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4-5 பூண்டு ரீடைன் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நீளமாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு. ஒரு கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சீரகம் வந்து தாளிச்சிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா புரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கான உப்பு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கினா போதும். அடுத்ததான் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 50% அளவுக்கு பச்சை வாசனை போனோம்னா நம்ம உரிச்சு வச்ச முட்டை எல்லாமே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணிட்டு மூடி போட்டுட்டு குக் பண்ணிக்கலாம். எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ட்ரையாக தான் இருக்கும். நம்ம சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். கேரளாவில் வந்து இது இடியாப்பத்தோடையும் பரோட்டாவோடையும் தொட்டு சாப்பிடுவாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நம்ம எக்கும் ஓரளவுக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆயிருக்கு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கை விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அந்த வெங்காயம் கிட்டத்தட்ட கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம போட்டுக்கிற ஆனியன்ஸ்லேருந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு, புளியிலேருந்து புளிப்பு டேஸ்ட்டு, காரசாரமாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான மலபார் எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செமி ட்ரையான ரோஸ்ட் இது.